மெய்ப்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு கதை சொல்ல போறேன். இந்த கதையோட பெயர் புதையல். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயிக்கு வயசாயிட்டே இருந்தது. அவருக்கு 2 பசங்க. படு மட்டமான சோம்பேறிங்க. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எந்த வேலையும் கத்துக்கிறதுல நாட்டமும் இல்ல. இவங்க நம்ம போனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையை எப்படி நடத்துவாங்க அப்படின்ற கவலையே விவசாயிக்கு அதிகமா இருந்தது. அதனால ஒரு நாள் அந்த 2 பசங்களையும் கூப்பிட்டு, பாருங்கப்பா, இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச காசை நீங்க நல்லா செலவழிச்சீங்க, அதுல சாப்பிட்டீங்க. நானும் இன்னும் 2-3 நாள்ல இறந்து போயிடுவேன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க என்ன செய்வீங்க சாப்பாட்டுக்கு அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த பசங்க, ஐயோ ஆமா, இவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு தான் யோசிச்சாங்களே ஒழிய, ஐயோ நம்ம அப்பாவை நம்ம சரியாவே பாத்துக்கலையே அப்படின்ற வருத்தம் கொஞ்சம் கூட இல்ல அந்த பசங்களுக்கு. ரொம்ப மோசம் இல்ல. சரி, நம்ம திருப்பி கதைக்கே வரும். இத பார்த்த அந்த அப்பா அந்த பசங்களை கூப்பிட்டு, சரிப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நான் நம்மளோட நிலத்துல ஒரு புதையலை புதைச்சு வச்சிருக்கேன், நீங்க அதை தோண்டி எடுத்து உங்களோட வாழ்க்கையை நடத்திக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். இத சொல்லி கொஞ்ச நாள்ல அவங்க இறந்தும் போயிட்டாங்க. இந்த பசங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி அப்பா தான் புதையல் புதைச்சு வச்சிருக்காருன்னு சொன்னாரே நிலத்துல, நம்ம அதை தோண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மண்வெட்டி எடுத்துட்டு போய் நிலத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க. எந்த இடத்துல புதையலை புதைச்சு வச்சிருக்காங்கன்னு அந்த அப்பா சொல்லாததுனால இந்த பசங்க நிலத்தை முழுசா மண்வெட்டி வச்சு தோண்டி பார்த்தாங்க. புதையல் எங்கேயுமே கிடைக்கல. எவ்வளவு தேடினாலும் புதையல் கிடைக்கவே இல்லை. அந்த 2 பசங்களுக்கும் பயங்கர கோவம். இந்த அப்பா நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க, நம்மள தேவையில்லாம இவ்வளவு வேலை செய்ய வச்சுட்டாங்க அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டாங்க. அந்த சமயத்துல அந்த ஊர்ல நல்ல மழை பெஞ்சதுல அந்த நிலம் நல்லா பண்பட்டுருச்சு. இத பார்த்த மத்த விவசாயிங்க, நிலம் தான் இவ்வளவு அழகா பண்பட்டிருக்கே, நீங்க ஏன் இதுல எதனா விதைக்க கூடாது, பருத்தி விதை எடுத்து கொஞ்சம் விதைங்க அப்படின்னு அந்த பசங்களுக்கு சொன்னாங்க. அவங்களும் அரை மனசோட சரி எதையோ பண்ணுவோம் அப்படின்னு பருத்திய விதைச்சாங்க. கொஞ்ச நாள்ல அந்த பருத்தியும் நல்லா வளர்ந்து செழுமையா வளர்ந்து நின்னு வெடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த பருத்தியை எடுத்து அதை வித்து அது மூலமா வந்த காசை வச்சு இவங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. நிறைய பணம் வர வர அதை உட்காந்து எண்ணிக்கிட்டே இருந்தாங்க 2 பேரும். ஒரு நாள் அந்த தம்பி அந்த அண்ணன் கிட்ட, அண்ணன் அப்பா சொன்ன புதையல் நமக்கு கிடைச்சிருச்சுல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருக்கும் புரிஞ்சது, புதையல்ங்கிறது நம்மளோட உழைப்பு, கடின உழைப்பு அப்படின்றது அவங்க 2 பேரும் புரிஞ்சு அதையே பழக்கமா வச்சு அவங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில கடினமா உழைச்சு நிறைய சம்பாரிச்சு சந்தோஷமா இருந்தாங்க. இதுதான் இந்த கதையோட முடிவு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? சோம்பேறியா இருக்கக்கூடாது, நம்மளோட பெற்றோரை நம்ம தான் நல்லபடியா பாத்துக்கணும், அவங்களுக்கு கவலை கொடுக்கற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. அதே மாதிரி இந்த இன்னொரு முக்கியமான செய்தியும் இருக்கு. அந்த அப்பா அந்த பசங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களை கூப்பிட்டு அறிவுரை சொல்லல, அவங்கள அந்த காரியத்தை செய்ய வைக்கிறதுக்காக சாமர்த்தியமா யோசிச்சு வேற விதமா அந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சு அதை சொல்லி அந்த பசங்களையும் அதை செய்ய வச்சாரு. இதே மாதிரி நம்மளும் சாமர்த்தியமா யார்கிட்ட எப்படி பேசினா எந்த வேலை நடக்கும் அப்படிங்கறத நிதானமா சிந்திச்சு செயல்படணும். இதுதான் இந்த கதையில இருந்து நான் கத்துக்கிட்டேன். நீங்களும் இந்த கதையை வாசிங்க. இந்த கதையை எழுதுனவங்க ராஜநாராயணன். இவர் ஒரு பெரிய எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது வென்றவர் இவர். இந்த புத்தகத்தோட பெயர் சிறுவர் நாடோடி கதைகள். இந்த புத்தகத்துல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. நீங்களும் வாசிங்க, சந்தோஷமா இருங்க, சோம்பேறியா இருக்க கூடாது. இந்த கதையை உங்களுக்கு இப்ப சொன்னது பெனிட்டா. நன்றி, வணக்கம்.